ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஹல்லேலூயா. புது பெலன் அடைந்து எழும்புவார்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான வார்த்தை. தமிழில் புது பெலன் அப்படின்னு ஒன்று நியூ ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம அர்த்தம் கொள்வதற்கு ஏற்றாற் போல் இருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் அப்படி நியூ அப்படின்னு இல்லை, ரெனியூ அப்படின்னு இருக்கு. அல்லேலூயா. புதுப்பிக்கப்பட்ட பெலன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் எழும்புவதற்கு உங்கள் பெலனை நான் புதுப்பிப்பேன். அல்லேலூயா. இதுவரைக்கும் இல்லாத பெலனை நான் உங்களுக்கு புதிதாய் தருவேன் அப்படி சொல்லலை. ஆல்ரெடி யூ ஆர் ஸ்ட்ரென்த் இனஃப், ஸ்ட்ராங் இனஃப், பட் நாட் நவ். அல்லேலூயா. உங்களுக்கு பலம் உண்டு, உண்மைதான், நீங்கள் பலசாலிகள் தான். ஆனால் இப்போ பலமாக இல்லை. இன்னைக்கு சூழ்நிலையில் நீங்கள் வலிமையானவர்களா இல்லை. ஆகவே ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை நான் புதுப்பிக்க போகிறேன், உங்கள் பெலனை நான் புதுப்பிக்க போகிறேன். அதனால் எழும்ப முடியாமல் பலவீனப்பட்டு பறக்க முடியாத, உயர முடியாத நிலையில் இருக்கும் உங்களை நான் பறக்க செய்வேன், உயரச் செய்வேன், எழும்பச் செய்வேன். அல்லேலூயா. நமக்கு புரியணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம், அப்படிதானா? இந்த செல்ஃபோனில் சார்ஜ் அப்படின்னு ஒன்று ரொம்ப முக்கியம். ஆமாவா இல்லையா? பேட்டரி எப்படி இருக்கணும்? சார்ஜாக இருக்கணும். இந்த பேட்டரி சார்ஜ் எப்போ ட்ரை ஆகும் சொல்லுங்கள்? யூஸ் பண்ண அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகமாக யூஸ் பண்ணால் வேகமாக ட்ரை ஆயிரும். வேறு நீங்கள் யூஸ் பண்ணாமல் சும்மா கூட வச்சுருக்கலாம். பாஸ்டர், நான் செல்ஃபோனெல்லாம் அடிக்கடி எடுத்து பார்க்க மாட்டேன். ஆமாம், அடிக்கடிலாம் பேச மாட்டேன். அதெல்லாம் திரும்ப அங்கங்கே நான் எதையுமே பார்க்குறதில்ல, சும்மா வச்சுருப்பேன். எப்போவாது ஒரு கால் வந்தால் என்ன செய்ய எடுத்து பேசுவேன்னு சொல்லி பயன்பாடே இல்லாமல் இருந்தால் கூட அந்த பேட்டரி ட்ரை ஆக தான் செய்யும். ஒத்துக்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்கள். அது மாதிரி இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் பெலனை புதுப்பிக்க வந்திருக்கிறார். பார்த்தீங்களா? இதில் 2 நிலையில் கூட நீங்கள் இருக்கலாம். ஏதாவது ஒரு நிலையில் கூட இருக்கலாம். ஒன்று எப்படி தெரியுமா இருக்கலாம்? ரொம்ப ஓவர் யூசேஜ். ஆமேன்னு சொல்லுங்க. எப்போ பார்த்தாலும் உற்சாகம், எப்போ பார்த்தாலும் ஆர்வம், எப்போ பார்த்தாலும் வேகம். எப்படி? ஜெபமா நான் வந்துடுறேன் பாஸ்டர், உபவாச கூட்டமா கண்டிப்பாக நான் இருப்பேன் பாஸ்டர், ஊழியத்துக்கா ஐ ஆம் ரெடி பாஸ்டர், கொடுக்கணுமா நான் தான் ஃபர்ஸ்ட் பாஸ்டர். அல்லேலூயா. எல்லாத்துலேயும் வேகம்தான். ஆனால் ஒன்றும் நடக்கலை, எதிர்பார்த்த மாதிரி ஒன்றும் நடக்கலை, கேட்டது கிடைக்கல, பதில் வரலை, நல்ல முன்னேற்றங்கள் தெரியலை. ஆனால் நிலைமை கொஞ்சம் ஆடுற மாதிரி என்ன செய்யுது இருக்குது, வாழ்க்கை கொஞ்சம் தடுமாறுற மாதிரி என்ன செய்யுது இருக்குது. ஆனால் ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஆண்டவர் சம்பந்தப்பட்ட காரியத்தில் வேகம் அப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது, ஓட்டம் ரொம்ப தீவிரமாக இருக்குது. ஆனால் நம்ம நினச்ச மாதிரி ஒன்றும் நினச்சிக்கல, நடக்கலை அப்படின்னு உடனே எவ்வளோ பெரிய விசுவாச ஜாம்பவானாக இருந்தாலும் கண்டிப்பாக என்ன வந்துடும்? சோறு வந்துடும். அல்லேலூயா. இளைத்து போகிறதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கவலைப்படுறதுக்கு நிறைய சான்சஸ் என்ன செய்யுது இருக்குது. ஏன்னா ஜெபத்துக்கு குறைவில்லை, ஆண்டவர் சம்பந்தப்பட்ட காரியத்தில் முக்கியத்துவம் கொடுக்கறதுல குறைவில்லை, கர்த்தரை கனம் பண்ணுறதுல குறைவில்லை, கர்த்தரை தேடுறதுல குறைவில்லை, கர்த்தரை நம்புறதுல குறைவில்லை. எல்லாத்துலேயும் ஆர்வம் தான், எல்லாத்துலேயும் தீவிரம் தான். ஆனாலும் 10 மாதம் முடிஞ்சிட்டு இன்னும் ஒன்றும் நடக்கலை. வருஷம் முடிய போகுது. 2025 முதல் மாதமே எதிர்பார்த்தேன். ஆகவே விசுவாசத்தோட காத்திருந்தேன். பரவாயில்ல, முதல் மாதம் நடக்கலைனாலும் 2வது மாதம், ஆனால் 2வது மாதமும் நடக்கலை. 3, 4, 5 அப்படியே கடந்து 10வது மாதமும் முடிஞ்சிட்டு அப்படியே தான் 2025 ஆரம்பிக்கும் போது எப்படி நிலைமை இருந்ததோ, சூழ்நிலை இருந்ததோ, காரியங்கள் இருந்ததோ அதை போல தான் இருக்குது, அல்லது அதை காட்டிலும் மோசமாக தான் என்ன செய்யுது. ஆனால் நான் ஆர்வமாக தான் இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தாலும் எதிர்பார்த்தது நடக்காததுனால இந்த புதிய மாதத்தின் நுழைவு உங்களுக்கு ஒருவேளை எப்படி இருக்கலாம்? சலிப்பா. ஆமாம், மாதம் 1ஆம் வாக்கு தத்தம், 10 மாதம் இல்லாத வாக்கு தத்தமா? ஆண்டவரும் பேச தான் செய்கிறாரு, நாமும் நம்ப தான் செய்கிறோம். ஆனால் நமக்கு ஒன்றும் என்ன செய்ய மாட்டேன்து, வாய்க்கவில்லை, நடக்கவில்லை. இப்படி இருந்தாலும் உங்களுக்கு வர்றதுக்கு என்ன இருக்குது? சோறு வர்றதுக்கு என்ன இருக்குது? ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே
நீங்கள் இளைத்து போனீர்களோ, விசுவாசத்தில் களைத்து போனீர்களோ, ஆவியிலே பலனை இழந்த நிலையில் இருக்கிறீர்களோ, மாதங்கள் கடந்து போனதினால், காலங்கள் கடந்து உருண்டோடி கொண்டு இருக்கிறதினால், தாமதமாக்கி கொண்டே இருக்கிறதினால், நான் எவ்வளவு தீவிரமாய் கர்த்தருக்கு காத்திருந்தாலும் எனக்கு பலன் இல்லை என்கிற ஒரு எண்ணம் மேலோங்கி உங்களை அமிழ்த்துகிறதோ, இன்னைக்கு நான் உன்னை புது பலன் அடைய செய்வேன். உன் பலனை நான் புதுப்பிக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னொரு கேட்டகரி இருக்கு. ஆமென் சொல்லுங்க. 1ஆம் தேதி ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. புது வருஷம் பிறக்கும்போது ஹாப்பி நியூ இயர். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவருக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தான் தந்திருக்கிறாரு. கர்த்தர் கண்டிப்பாக இந்த வசனத்தின்படி என்ன செய்வார்? நான் பைபிளில் குறித்து வச்சிட்டோம்ல, நான் கோடெல்லாம் என்ன செஞ்சிட்டேன், போட்டு வச்சிட்டோம்ல. இப்போ எப்போ ஜோம் பண்ணாலும் அந்த வசனத்தை சொல்லாமல் நான் ஜெபத்தை என்ன செய்யறதில்லை, முடிக்கிறதே இல்லை. கண்டிப்பாக இந்த வருஷம் எனக்கு அமர்க்களமாக ஆரம்பிச்சிருக்கு, ஆசீர்வாதமாக ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க கர்த்தர் என்னை எந்த லெவலுக்கு கொண்டு போகிறாரு அப்படின்னு 1ஆம் தேதி ரொம்ப சந்தோஷமாக போன ஆள். அல்லேலூயா. 15ஆம் தேதி வந்தது, ஜனவரி 31 வந்தது, பிப்ரவரி வந்துட்டு, மார்ச் வந்துட்டு. ஆகா, ஒன்றுமே என்ன செய்யலை, நடக்கலையே. நம்ம வேற வீராப்பா நிறைய பேர்கிட்ட என்ன செஞ்சிட்டோம், ஆண்டவர் அதை செய்வார் இதை செய்வார், அப்படி கர்த்தரை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு வீர வசனமெல்லாம் என்ன செஞ்சிட்டோம், பேசிட்டோமே. அதுவும் ரட்சிக்கப்படாத ஆட்கள்கிட்ட கொஞ்சம் ஓவராக பேசியிருக்கிறோமே. குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஆட்கள்கிட்டலாம் அடித்து பேசியிருக்கிறோமே. கர்த்தர் பாரு, கண்டிப்பாக உன் கண்ணு முன்னாடி என்னை உயர்த்தாமல் என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார். என் வாழ்க்கையில் நன்மை நடக்கும், அற்புதம் நடக்கும். அன்னைக்கு பாரு, நீ இன்னைக்கு கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் இல்லை, ஆனால் அன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் செய்கிற அற்புதம் அவன்கிட்ட பேசுன்னு சொல்லி உற்சாகமாக பேசினேனே, ஒன்றுமே இல்லையே. அப்போ கொஞ்சம் ஓவராக தான் பில்டப்பு விட்டுட்டோமோ அப்படின்ட்டு 2ஆவது மாதத்துக்கு அப்புறமே ட்ரை ஆகிட்டு வண்டி. இப்படி ஒரு வறட்சி, ஆவிக்குரிய வறட்சி, உள்ளத்தில் சோர்வு. இப்போ ஜெபத்தில் ஆர்வம் இல்லை, ஆராதனையில் ஆர்வம் இல்லை, ஊழியத்தில் ஆர்வம் இல்லை, விசுவாசத்தில் நம்பிக்கை இல்லை. ஜெபம் பண்ணுறவங்களை பார்த்தாலும் என்ன செய்யறதில்ல, சேருவதற்கு மனம் இல்லை. அல்லேலூயா. வருந்தி அழைத்தாலும் வருவதற்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. இப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்களையும் விடுறதுக்கு விரும்பலை. அப்படிப்பட்டவர்களுடைய பலனையும் ஆண்டவர் புதுப்பிக்க விரும்புகிறார். இந்த புதிய மாதத்தில் ஆவியில் நீங்க எந்த அளவுக்கு சோர்ந்து போயிருந்தாலும் உங்களை உயிர்ப்பிக்க ஒரு உன்னத தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வாசித்த வசனத்துக்கு முன்பாக இளைஞர்கள், வாலிபர்கள் அப்படின்னு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்க. இளைஞர்கள் இலைப்படைந்து என்ன செய்வாங்களாம், சோர்ந்து போவார்கள். வாலிபர்கள் என்ன செய்வாங்களாம், இடறி விழுவார்கள் இருக்கு. இவங்களை தான் கர்த்தர் பார்த்து சொல்றார், உடனே நான் மறுபடி புது பலன் அடைய செய்வேன். ஆமென் சொல்லுங்க. பொதுவாக வாலிபர்கள் எப்படி இருப்பாங்க, ரொம்ப வலிமையானவங்களா இருப்பாங்க, ரொம்ப உற்சாகமானவங்களா இருப்பாங்க. எதையும் உடனே செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு என்ன செய்வாங்க, இருப்பாங்க. கொஞ்சம் மற்றவர்கள் செயல்படுவதை காட்டிலும் அவங்க கொஞ்சம் வேகமாக என்ன செய்வாங்க, செயல்படுவாங்க. ஏன்னா அந்த வயது அப்படி, ரத்தம் உடம்புல ஓடுற ஓட்டம் அப்படி சூடாக இருக்கிறதுனால ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறவங்க தான் யார், வாலிபர். இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆள் ட்ரை ஆகிட்டுன்னா அவங்களால நம்ப முடியுமா? ஒரு வயசான ஆள் ஆர்வம் இல்லாமல் இருக்குது. ஐயா எனக்கு பாருங்கள் வயசாகிட்டு, என்னால் இப்போ நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது, கால் வலிக்கு, கண் பார்வை கொஞ்சம் மங்கி போச்சு, ராத்திரி நேரம்லாம் வர்றதுக்கு எனக்கு சிரமம், அதனால தான் ஏன் நான் வரல அப்படின்னு சொல்ல ஓகே, அல்லேலூயா. ஆனால் ஒரு இளைஞன் சொன்னால் எப்படி இருக்கும், கஷ்டம் தானே. அப்படின்னா அதை நம்ம யாரும் என்ன செய்யல, எதிர்பார்க்கல. இப்படி எதிர்பாராதவர்கள் கூட சோர்ந்து போயிருந்தா ஆண்டவர் அவங்களையும் பலப்படுத்துவென்றார். நான் சொல்ற புரியுதா? இவங்க மேல ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. இவங்க யாரு, நல்ல ஜெபிப்பவர்கள். இவங்க யாரு, இத்தனை வருஷம் விசுவாச வாழ்க்கையில வளர்ந்தவர்கள். இவங்க யாரு, வசனத்தை கற்று தேர்ந்தவர்கள். இவங்க யாரு, மணிக்கணக்கா ஜெபம் பண்றவங்க. இவங்க யாரு, அந்நிய பாஷையிலேயே ஜெபிப்பவர்கள். அல்லேலூயா. இவங்க யார், இந்த சபைக்கு மூப்பர். இவங்க யார், இந்த சபைக்கு முதுகெலும்பு. இவங்க யார், பாஸ்டருக்கு தோள் கொடுக்கிறவங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் சோர்ந்து போனால் அது எப்படி இருக்கும், நம்ப முடியாததா இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, சோர்வு யாரும் என்ன செய்யாது, விட்டு வைக்கிறது இல்லை. இளைஞர், வாலிபர் இப்படி ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கக்கூடியவர்களும் சோர்ந்து போயிருந்தா கூட கர்த்தர் அவங்களையும் புதுபலனை தந்து எழும்ப செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆர்வம் இல்லாத தன்மை,
அது மாறப்போகிறது. நம்ப முடியாத நிலையில் எனக்கு ஏன் இந்த சோர்வு வந்தது, எப்படி நான் சோர்வு அடைந்தேன் என்று அவர்களாலேயே நம்ப முடியாத நிலை ஏற்பட்டாலும் அதிலும் புது பலனை கர்த்தர் தர வாக்களிக்கிறார். இந்த இளைஞர் வாலிபர்கிட்ட இருக்கிற இன்னொரு பெரிய காரியம் என்னன்னா, வேகம் இருக்கும் ஆனால் விவேகம் இருக்காது. புதுசாக அந்த இளைய தம்பிமார்கள்லாம் பைக் ஓட்ட பழகிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் கையில் பைக் எப்போ கொடுப்போன்னு என்ன செஞ்சுட்டு இருப்பான், எதிர்பார்த்துட்டு இருப்பான். சரியா ஆசைப்படுறான்னு சொல்லி வண்டியை கொடுத்தா எப்படி ஓட்டுவான்னு நினைக்கிறீங்க? புழுதியெல்லாம் கிளப்பிட்டு தான் என்ன செய்வான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் அந்த ஸ்டேஜில் அப்படி தான் என்ன செய்வான். அவனுக்கு மெதுவாக போக பக்குவம் இல்லை. எந்த ரோட்டில் எப்படி போகணுன்னு அவனுக்கு தெரியல. எந்த இடத்துல வேகமாக போனால் பாதுகாப்பு அப்படிங்கிறது அவனுக்கு இன்னும் அறியவில்லை. புரியுதா உங்களுக்கு? வண்டி ஓட்ட தெரியும், வண்டியை பேலன்ஸ் பண்ண தெரியும், வண்டியை பற்றி எல்லாமே தெரியும். ஆனால் ரத்தம் அது என்ன செய்யுது, விவேகம் இல்லாமல் செயல்பட செய்கிறது. அப்போ விவேகம் இல்லாமல் செயல்படும் போது நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், வேகமாக போகாத, மெதுவாக போ. ஆனால் என்ன செய்யாது, அந்த இளைஞர் மனதை கேட்காது, அந்த வாலிபர் உள்ள அதை என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது. கடைசியில் எங்கேயாவது போய் எவனாவது ஒருத்தன் குறுக்கு வந்துடும், அல்லது ஏதாவது ஒன்று குறுக்கு வந்துடும், நச்சுன்னு ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிப்பான். அங்கே ஒரு ஸ்கேட்டிங் போகும் வண்டி, சர் அப்படியே ஸ்பார்க்கெல்லாம் என்ன செய்யும், அப்படியே பறக்கும். உளுந்து எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன செய்யும், ரத்த குறைய என்ன செய்யும், ஆள் எந்திரிச்சு நிற்கும். இப்போ வந்து நிற்கும்போது அல்லேலூயா, இப்போ தான் புரியும், ஆகா வேகம் நல்லது, அதை காட்டிலும் விவேகம்தான் ரொம்ப நல்லது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு அப்புறம் ஒரு சோறு வருது பார்த்தீங்களா, இப்படி ஆகிப்போச்சு, அது அவமானமாக போயிடும், அது வேதனையாக போயிடும். இந்த மாதிரி யார் இருந்தாலும், ஐயோ என்ற எதிர்பார்த்தது அதிகம், ஆனால் நான் அப்படி இல்லாமல் போயிட்டேன், என்னுடைய சொற்ப மதியினத்தினால நான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டேன், அவசரப்பட்டதுனால இப்படி ஆகிப்போச்சு, அல்லது கொஞ்சம் அந்த விசுவாசத்தில் குறைஞ்சதுனால இப்படி ஆகிப்போயிச்சேன்னு சொல்லி விவேகமின்மையினால ஏற்பட்ட பாதிப்புகள் உள்ளத்தில் ஒரு சோர்வை ஏற்படுத்தியிருந்தாலும் ஆவியானவர் உங்கள் பலனை புதுப்பிப்பார். அதனாலும் நீங்கள் சோர்ந்து போய் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடி எழும்புங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக என்ன செய்வார், எழும்ப பண்ணுவார். அதனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். நீங்கள் நல்லா கவனிங்க, எலியாவை காட்டிலும் பெரிய வல்லமையான தெய்வ மனிதன் யாராவது உண்டா அப்படின்னா அன்னைக்கு அறியப்பட்ட உலகத்தில் அவர் உண்மையிலே பெரிய மனுஷன்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலும் அவன் சோர்ந்து போனான். அது எழுதப்பட்ட வசனம் பாருங்கள், 1 ராஜாக்கள் 19:10. நீங்கள் அதை குறித்து வச்சுக்கோங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப சோர்ந்து போய் என்ன செஞ்சிட்டான், உட்காந்துட்டான். இப்போ இதுக்கு என்ன காரணம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வானத்திலேருந்து அக்கினி இறக்கி இருக்கிறாரு, வானத்தையே அடைச்சிருக்கிறார், மழை பெய்யாது பனி பெய்யாதுன்னு வானத்தை அடைச்சிருக்கிறாரு. இப்போ இவருக்கு ஏன் சோறு வந்துட்டு சொல்லுங்கள், எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? எலியா அவ்வளோ ஈஸியாக சோர்ந்து போகக்கூடிய நபரா? ஆனால் அவர் சோர்ந்துட்டார, சூரச்செடியில் போய் படுத்துட்டார. எழும்பி பிரகாசித்த நபர், எழும்பி இன்னும் ஓட வேண்டிய தூரம் அதிகம் இருக்குன்னு அதுக்கப்புறம் கர்த்தர் சொல்கிறார். அப்போ அவர் செய்ய வேண்டிய காரியம் இன்னும் நிறைய இருக்குது. அவர் எழும்ப இன்னும் உயரத்துக்கு போகணும், இன்னும் மேன்மையாக இருக்கணும், இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கணும், இன்னும் வல்லமையாக பயன்படணும். அப்படியெல்லாம் இருக்கும்போது பாதியில் வண்டி என்ன செஞ்சுட்டு ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டு. இதுக்கு என்ன காரணம்? ஒரு கற்பனை. இது இருக்கலாம், அதில் இது இல்லாமல் கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். என்ன நடந்திருக்கும்? பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் வெட்டி போட்டான் பார்த்தீங்களா? கர்த்தரே தெய்வம்னு சொல்லி ஜனங்களெல்லாம் முழங்கால் போட்டு கர்த்தர்கிட்ட திரும்பினாங்களே. இப்போ எலியா என்ன நினச்சிருப்பாரு? இல்லையா என்ன எதிர்பார்த்துருந்துருப்பாரு? ஆகாபும் எசபேலும் காலில் வந்து இப்போ என்ன செய்வாங்க, விழுவாங்க. ஐயா இப்படி ஒரு வல்லமையை நாங்கள் இது வரைக்கும் தப்பாக புரிஞ்சிட்டோம், இந்த தேவனை நாங்கள் மறந்து தூரம் போயிட்டோம், நல்ல வேலை நீங்கள் எங்களுக்கு நல்ல ஒரு நினைப்பூட்டுதலாக இருந்து இந்த காரியத்தை செஞ்சிட்டீங்க, தயவு செய்து எங்களுக்காக கர்த்தரிடத்தில் என்ன செய்யுங்க, வேண்டுங்கன்னு சொல்லி காலில் விழுவாங்க நினச்சான். ஆனால் அவனுக்கு வந்த செய்தி, நாளைக்கு அவன் தலை எடுக்காமல் விட மாட்டான். அதனால தான் பார்த்தான், நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று, பேசாமல் மேட்ரு என்ன செஞ்சிடும், க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம போய் என்ன செஞ்சிடும், சேர்ந்துரும்னு வந்துட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகள் தான்
ஆண்டவரை உறுதியாய் பின்பற்றுகிறவர்கள் தான், அரிய பெரிய காரியங்களெல்லாம் செஞ்சவங்க தான், சாதனைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கும் சோறு வர்றதுக்கு என்ன இருக்குது? அப்போ ஏன் சோறு வருது? எதிர்பார்த்தது நடக்கலை, நினச்ச மாதிரி நடக்கலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவ பிள்ளைகளுக்கு எப்பொழுது ஒரு எண்ணம் இருக்கணும், நான் நினச்ச மாதிரி கூட நடக்காமல் இருக்கலாம், ஆனால் தெய்வம் நினச்ச மாதிரி நடந்தால் அது போதும். நான் நினச்ச மாதிரி நடப்பது எனக்கு நல்லா இருக்குமா, அதனுடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்குமா, அது எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நினச்சது நடந்தால் அது உண்மையில் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சோறு வராது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசித்து பார்த்தா, எம்மாவூருக்கு 2 சீசர்கள் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பரிதாபமாக ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க பாருங்க. 21வது வசனத்தில், அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். ஆனால் என்னாச்சு? இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆயிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை செத்து போவார்னு என்ன செய்யல, நினைக்கவே இல்லை. ஆனால் அவர் சொல்லிகிட்டே இருந்தார், நான் கல்வாரி சிலுவையில் என் உயிரை என்ன செய்வேன், ஆனால் 3ஆவது நாள் வந்துடுவேன்னாரு. ஆனால் இதெல்லாம் அவங்க நம்பவே இல்லை. இப்படி அவருக்கு சம்பவிக்கும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் குறிப்பாக அவர் சொல்கிறார், இவர் தான் எங்களை என்ன செய்வார், ரட்சிப்பார்னு நம்பி இருந்தோம். ஆனால் அப்படி ஆகிட்டு, அவருக்கே அப்படி ஆகிட்டேன். அப்போ நம்பின மாதிரி நடக்கலை. இதுவும் எதுக்கு காரணம்? இதுங்களாம் யார்? இவங்களாம் சாதாரண ஆட்களா? 3.5 வருஷம் இயேசுவோடு நடந்தவங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நம்பி இருந்தேனே, இந்த மாதம் நடந்தோன்னு நம்பி இருந்தேனே, இந்த காரியம் நடந்தோன்னு நம்பி இருந்தேனே, இந்த கல்யாணம் கைகூடிருன்னு நம்பி இருந்தேனே, இந்த வேலை கிடைச்சுன்னு நான் நம்பி இருந்தேனே, இந்த பணம் வந்துடும்னு நான் நம்பி இருந்தேனே, இந்த குடும்பத்தை கர்த்தர் எனக்கு ஆதாயம் பண்ண உதவி செய்வார் நம்பி இருந்தேனே, என் கணவர் ரட்சிக்கப்படுவார் நம்பி இருந்தேனே, இந்த கடனை நான் இந்த வருஷத்தில் அடைச்சி முடிச்சிருவேன் நம்பி இருந்தேனே, எனக்கு இந்த வியாதியில் சுகம் கிடைக்கும் நம்பி இருந்தேனே, இந்த பிள்ளையை வச்சு நான் எப்படியாவது ஒரு பெரிய நிலைக்கு வந்துடுவேன் நம்பி இருந்தேனே, என் பிள்ளை எனக்கு சொந்தமா இருப்பான் நான் நம்பி இருந்தேனே. ஆனா இப்போ ஒன்றும் இல்லாம போச்சே அப்படிங்கிற ஒரு எண்ணம் சோர்வை கொண்டு வந்துருது. ஆண்டவரோடு நடந்தவர்கள் தான், அவருக்கு அருகில் அமர்ந்திருந்து வார்த்தையை கேட்டவர்கள் தான். ஆனால் அவரை நம்பி இருந்தோமே, இப்படி ஆயிட்ட, சம்பவித்து 3 நாள் ஆயிட்ட. இந்த வருஷம் துவக்கத்திலே நடந்தவரும் நம்பி இருந்தோமே, 11ஆவது மாதமும் பிறந்து 2 நாள் ஆயிட்ட. 6 மாதத்தில் முடிஞ்சிடும் நினச்சோமே, அதெல்லாம் தாண்டி பல நாள் ஆயிட்டு. இந்த குறிப்பிட்ட தேதியில் இதை நடந்துருன்னு நம்பி இருந்தோமே, ஆனால் இப்போ ஃபைலையே க்ளோஸ் பண்ணிட்டாங்களே, இனிமேல் நடக்காதுன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களே, லெட்டர் அனுப்பிட்டாங்களே, நோன்னு சொல்லி அந்த தகவல் இனிமேல் எனக்கு சொந்தம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. இதுவும் சோர்வுக்கு காரணம். ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையிலையும் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க, ஒரு புது பலனை புதுப்பிக்க அவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாக இதில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? என்னைக்கோ ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சதுனால, ஏதோ ஒரு அற்புதம் நடந்ததுனால, இதுதான் நம்ம நிலைமை போல, இதுதான் நம்முடைய ஆசீர்வாதம் போல, இப்படி தான் கர்த்தர் நமக்கு செய்வேன்னு சொன்னார் போல, அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம லைஃபே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம ஆசீர்வாதத்தின் உயரத்தை அங்கே தான் ஆரம்பிச்சிருக்கோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இப்போ சொல்லும்போது, பாஸ்டர் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ன மாதிரி இருக்கு. ஆனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். கோலியாத்தை ஜெயிச்சான் பார்த்தீங்களா தாவீது, அதுதான் அவனுடைய வெற்றியின் உச்சமா? சொல்லுங்கள். அதுதான் அவனுடைய பெயர் புகழுக்கு முடிவா? அதுதான் அவன் தெரிந்து கொண்ட நோக்கத்திற்கான அல்டிமேட் கோலா? இல்லை, அதுதான் ஜஸ்ட் பிகினிங். கோலியாத்தை ஜெயிச்சிருக்கான். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000ன்னு தேசம் எங்க அறியப்பட்டுட்டான். இப்ப தாவீதை தெரியாத ஆளே கிடையாது. தாவீதுக்கு இப்ப பெரிய பேர் இருக்கு, தாவீதுக்கு நல்ல புகழ் வந்துட்டு. இதுதான் அவனுடைய உயர்வா? சொல்லுங்க. இவனுக்கு உள்ள உயர்வு, இவன் எழும்ப வேண்டிய உயரம் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாறணும். அல்லேலூயா. இப்ப சகோதரர்கள் நடுவில் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவங்களாம் இவனை எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் அவனுடைய மேன்மையா? வீட்டில் அபிஷேகம் பண்ணப்பட்டான், அதுதான் மேன்மையா? இல்ல, நாட்டில் அபிஷேகம் பண்ணப்படணும். சகல தேசத்தில் இருக்க ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அவன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படணும். சமஸ்த இஸ்ரவேலுக்கு அவன் ஒரு மகாராஜாவாக இருக்கணும். இஸ்ரவேலின் எல்லைகளை அவன் விஸ்தாரம் பண்ண வேண்டும்.
தாவீதின் குமாரன் என்று இயேசு அழைக்கப்படுகிற உன்னத இடத்துக்கு அவன் வரணும். ஆமென் சொல்லுங்க. இந்த வளர்ச்சி, இந்த உயர்வு, இந்த மேன்மைக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ்ல என்ன நடக்கும்? வனாந்தரத்தில் ஓட வேண்டியது இருக்கும், குகையில ஒளிய வேண்டியது இருக்கும், உயிரை காப்பாற்றி கொள்ள ஒவ்வொரு நாளும் அலைந்து திரிந்து அங்கலாய்க்க வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. அவமானங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும், நிந்தனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும், வீண் பழிகளை சுமக்க வேண்டியது இருக்கும். ஆனால் அல்லேலூயா எழும்புவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி தான் உங்களையும் பார்த்து நான் சொல்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு என்னைக்கோ ஒரு செஞ்ச நன்மையை நினச்சிட்டு எப்போவோ பெற்ற ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு உங்கள் குடும்பத்தில் இப்போ இருக்கிற செட்டில்மெண்ட் போதும், இப்போ இருக்கிற அந்த ரேஞ்ச் போதும், இப்போ இருக்கிற அந்த லெவல் போதும், இப்போ இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ் போதும், இதிலே இல்லை இல்லை இன்னும் வேற லெவலை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறோம். இன்னும் ஹையர் லெவல்ஸை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறோம். இன்னும் உயரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறோம். இன்னும் மேன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறோம். அதுல சில ப்ராசஸ் நடக்கும்போது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும், கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும், கொஞ்சம் வலியா தான் இருக்கும், கொஞ்சம் வேதனையா தான் இருக்கும். ஆனா புதுப்பிக்க ஒரு தேவன் உண்டு. உங்க பலனை புதுப்பித்து ஓட செய்ய ஒரு தேவன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப இந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் புது பலனை பெற்று எழும்பணும்னா கர்த்தருக்கு காத்திருக்கணும்னு தான் வசனம். அப்படின்னா நல்லா ஜெபம் பண்ணணும். இந்த ஜெபத்தை 3 பார்ட்டாக நீங்கள் பண்ணணும். 3மே உங்களுக்கு இருக்கும் நான் சொல்லலை. 3ல் ஏதாவது ஒன்று கூட உங்களுக்கு இருக்கலாம். இந்த 3 காரியங்களை நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் பலனை புதுப்பிப்பார். முதலாவது ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணுறான் பாருங்க. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே. அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. ஆமென் சொல்லுங்க. இந்த சிம்சோன் வாக்கு தத்தத்தின் மகன், பொருத்தனையின் புத்திரன். இவன் ஒரு நியாயாதிபதி. 20 வருஷம் இஸ்ரவேலை பெலிஸ்தியர்கள் கையிலிருந்து மீட்டு ரட்சித்த நியாயாதிபதி. ஆனால் இப்போ இவன் பதவி போயிட்டு, இப்போ இவன் பலம் போயிட்டு, இவன் மேன்மை போயிட்டு, எப்படியோ பெலிஸ்தியர்களுக்கு சவாலாக இருக்க வேண்டியவன் அவங்க கையில் சிக்கி வேடிக்கை பொருளாக மாறிட்டான். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் பலனை புதுப்பிக்கிறவர். இவன் பாருங்க, எனக்கு பதவி போனதுனாலும் சொல்லலை, என் பேர் போனதுனால சொல்லலை, என் புகழ் போனதுனால சொல்லலை, ஆண்டவரே என் செல்வாக்கு போனதுனால சொல்லலை, என் 2 கண்ணு போயிட்டு. இந்த 2 கண்ணுக்கு தான் நான் இவன் பழி வாங்கணும். எனக்கு பலம் வேணும், என்னை பலப்படுத்தும் ஜெபம் பண்ணான். ஏன்னா தரிசனம் போச்சு. எதுக்காக கர்த்தர் அவனை ஏற்படுத்தினாரோ, அபிஷேகம் பண்ணாரோ, இந்த இஸ்ரவேலுக்கு கிஃப்டாக அவனை கொடுத்துருந்தாரோ, அந்த தரிசனத்தை அவன் இழந்துட்டான். அப்போ இழந்த தரிசனத்திற்கு பழி வாங்க என்னை பலப்படுத்தும். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஓடிட்டுருக்கீங்க? உங்களை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்கள் மேலே கர்த்தர் ஊற்றின அபிஷேகத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தியிருக்கிறார்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. உங்கள் பேரில் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்துருக்கிறார்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. உங்கள் குடும்பத்தில் உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்கள் தெருவில் உங்களை மட்டும் கர்த்தர் ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இதுவரைக்கும் யாருக்கும் இல்லாத இந்த உன்னத அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார்னா அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒருவேளை இந்த நோக்கத்தை அறியாமல் மனம் போன போக்கில் போய் இஷ்டம் போல வாழ்ந்து விரும்பினதை செய்து நான் இதைத்தான் செய்வேன், நான் இப்படித்தான் இருப்பேன் என்றது நிமித்தம் தரிசனத்தை இழந்து போய் இருப்பீர்களா? இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே என் தரிசனத்திற்கு என்னை பலப்படுத்தி அருளும். ஆண்டவரே என் பழைய பிரதிஷ்டைக்கு நான் திரும்ப என்னை பலப்படுத்தும். ஆண்டவரே என்னை மறுபடி என்னுடைய ஸ்தானத்தில் நிறுத்தி என்னை பயன்படுத்த என்னை ஒரு விசை பலப்படுத்தும். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ரெண்டாவது ஒரு ஜெபம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது சொல்றாரு, நம்முடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம சரீரத்தில் இருக்கிறோம். இப்போ சொல்லுங்க, வருஷம் கூடும்போது உடம்பு என்ன ஆகுது? பலன் கூடுதா குறையுதா? நாளாக நாளாக வயதாக வயதாக அந்த பொலிவு என்ன செய்யுது? குறைகிறது. அப்படிதானா? உடம்பை பார்க்கும்போதே விட்டு போகிறது தெரியுது. வயசு ஆக ஆக முகத்தில் அது தெரியுது. கண்ணை குழி விழும்போது தெரியுது. கண் உள்ளே போன உடனே என்ன செய்யுது? தெரியுது. உடம்பை மெலியும் போது அது என்ன செய்யுது? தெரியுது. அதை பற்றி நோ ப்ராப்ளம், அது அப்படி தான் இருக்கும். உடம்புன்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் நமக்குள்ள ஆவின்னு ஒன்று இருக்குது. இது மெலியக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இது வயசாக வயசாக எப்படி இருக்கணும்? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். 100 வயசுக்கு மேலே சிமியோனுக்கு அவன் ஆவியில் பலம் உள்ளவனாக இருந்ததுனால, ஆவியின் ஏவுதல்னால ஆலயத்தில் வந்து 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட கொண்டு வரப்பட்ட இயேசுவை தன்னுடைய கையில் வாங்கி அதை ஏந்திய ஸ்தோத்திரம் பண்ணுறான். உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது, இப்பொழுது உமது அடியானை சமாதானத்தோடு போக விடுகிறீர். அல்லேலூயா. ஆவியில் அவன் எவ்வளவு பலம் வாய்ந்தவனா இருந்தா எக்ஸாக்ட் டைம்ல சர்ச்சுக்கு வந்துருப்பான் பாருங்க. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதல அவன் கண்கள் கண்டது பாருங்க. இப்படி நம்முடைய ஆவி ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? புதுப்பிக்கப்படணும். உள்ளான மனிதன், ஆவிக்குரிய மனிதன் ஒவ்வொரு நாளும் பலன் அடையணும். இதுக்கு நீங்க டெய்லி ஜெபம் பண்ணணும். என் ஆவிக்குரிய மனிதனை பலப்படுத்தும் ஆண்டவரே, என் உள்ளான மனிதனை புதுப்பியும் ஆண்டவரே. மூன்றாவது நம்ம செய்ய வேண்டிய ஜெபம் புலம்பல் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். புலம்பல் 5:21. பூர்வ காலங்களில் உள்ளது போல எங்கள் நாட்களை என்ன செய்யுங்க? புதுப்பியும். அல்லேலூயா. பூர்வ காலத்தில் எப்படி இருந்தோம்? ஆவியில் கொண்டிருந்த அன்பு எப்படி இருந்தது? ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே நம்முடைய மனம் எப்படி இருந்தது? அல்லேலூயா. எப்படி இருந்தீங்க நீங்கள்? கொஞ்சம் அப்படியே ஃப்ளாஷ்பேக் போங்க. ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு உங்கள் மனசு எப்படி இருந்துச்சு? ரட்சிக்கப்பட்ட வாரம் சர்ச்சுக்கு வரும்போது எப்படி இருந்துச்சு? ஞான ஸ்நானம் எடுத்த அன்னைக்கு நீங்கள் எப்படி இருந்தீங்க? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற போது உங்கள் மனசில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரம் வந்த உடனே அதை பெற்றுக்கொண்ட போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? அல்லேலூயா. அதான் பூர்வ காலத்தில் இருந்தது. அதை போல் இப்போ எங்கள் நாட்கள் என்ன செய்யணும்? புதுப்பிக்கணும். நீங்களே உங்களை தராசில் வச்சு நிறுத்து பாருங்க. இப்போ ஜெபம் பண்ணுறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? வேதம் வாசிக்கிறதுல ஆர்வம் இருக்கா? வேதத்தை வாசிக்கிறதுல ஆர்வம் இருக்கா? தியானிக்கிறதுல ஆர்வம் இருக்கா? வசனத்தை மனப்பாடம் பண்ணுறதுக்கு வாஞ்ச இருக்கா? ஆலயத்துக்கு வர்றதுக்கு வாஞ்ச இருக்கா? சரியான நேரத்துக்கு வர்றதுக்கு ஆசை இருக்கா? அல்லேலூயா. ஊழியம் செய்யறதுக்கு ஆசை இருக்கா? சுவிசேஷம் சொல்றதுக்கு ஆசை இருக்கா? ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணணுங்கிற வாஞ்ச இருக்குதா? கர்த்தருக்காக கொடுக்கணுங்கிற வாஞ்ச இருக்குதா? அல்லேலூயா. அதெல்லாம் முந்தி இருந்தது பாஸ்டர். ஆனால் இப்போ என்ன செய்யுது? அப்படி இருக்கவே கூடாது. அந்த பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களில் நீங்கள் என்ன செய்யுங்க? புதுப்பியும் ஆண்டவரே, ரெனியூ பண்ணுங்க ஆண்டவரே. நாங்கள் முந்தி இருந்ததை காட்டிலும் அதிக வேகமாக ஓடணும். இன்னும் தீவிரமாக உங்களுக்காக நாங்கள் வாழணும். வைராக்கியத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை ஆதி அன்பிற்கு திரும்ப செய்யும் ஆண்டவரே. ஆதியில் இருந்த ஸ்தானத்திற்கு என்னை மறுபடி கொண்டு வரும் ஆண்டவரே. இப்படி நாம் ஜெபிக்க நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிற நம்மை, நம்முடைய பலனை கர்த்தர் புதுப்பித்து எழும்ப செய்வார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்கள் பலனை புதுப்பியும் ஆண்டவரே, எங்கள் வல்லமையை புதுப்பியும் ஆண்டவரே, எங்கள் அபிஷேகத்தை புதுப்பியும் ஆண்டவரே, எங்கள் அர்ப்பணிப்பை புதுப்பியும் ஆண்டவரே, எங்கள் பிரதிஷ்டையை புதுப்பியும் ஆண்டவரே, எங்கள் ஆவியை உயிர்ப்பியும் ஆண்டவரே. ஓ, ஆதி நிலைக்கு எங்களை திரும்ப செய்யும் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம். எல்லா கனமும் மகிமும் உமக்கு ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.